எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் வந்து பார்ப்போம். அதாவது ரிலீஸ் ட்ரெய்லர். ஸோ இந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இந்த படத்தை வந்து வாங்கியிருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ். ஸோ எனக்கு தெரியும், கண்டிப்பாக சொல்கிறேன், அருணதி மூவிஸு ஒவ்வொன்றா எடுக்கிறது ரெட் ஜெயின் தான். ஆனால் அந்த படம் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு மெசேஜாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ட்ரெய்லர் வேறு லெவல், ஒரு தரமான சம்பவம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சுன்னு இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட்டே இருக்கும், அந்த மாதிரி இது படம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ரெடி 1 2 3. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஸ்டார்ட் பண்ணோம். ரெடி 1 2 3. ஃபர்ஸ்ட் பார்ட் கனெக்டிங் இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். எது நடக்க போகுது? அது இப்போ நடக்க போகுது. அந்த செயின் டிமாண்டி விட்டு வெளியே வந்துடுச்சு. அது நம்மளை பழி தீர்க்காம விடாது. ஆனால் வியூ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இப்போ இருப்பாங்க, ரொம்ப இதாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். Why are we wandering? We will need a rest. Why don't you come and see all the gifts that we சினிமா ஃபுல்லாக ஆகஸ்ட் 15. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த டிமாண்டி காலனி வந்து பார்த்தாச்சு. என்னமோ ட்ரெய்லர் நான் நைட்டே வந்து பார்த்துட்டேன், ரைட்டே 2 டைம் பார்த்துட்டேன். அந்த ஒரு த்ரில்லிங்காக பார்த்தா உண்மையுமே ஒரு வேறு லெவல் தரமான சம்பவம் தான். கடைசி அஜய் ஞானமுத்து ஃபிலிம் வந்து கோபுரம் வந்து சொதப்பிருச்சு. அது வந்து நல்லா தான் இருக்கும், சில பேருக்கு வந்து கரெக்டாக ஆகலை, அது மாதிரி ஓடலை. போனால் சொன்னால் படம் ஓடலை. ஆனால் அது நல்ல கதை புரிஞ்சுக்கிட்டால் சூப்பரான ஒரு ஃபிலிம். இந்த படம் வந்து டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு வந்து ஒரு செமையான காம்போ, அது வந்து அல்டிமேட் அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவலுக்கு தரமான சம்பவமாக இருக்க போது அஜய் ஞானமுத்து பொறுத்து. இதில் பார்த்தது அவர் ப்ரொடியூசர் வேறு. ஸோ அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்னுமே அந்த த்ரில்லிங் கான்செப்ட்டு, அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த பேய் கேரக்டரு, அந்த இருப்பார்ல இங்கிலீஷ்கார், அந்த கையில் அந்த இதை பிடிச்சிட்டு எல்லாரையும் வெட்டுறது, அவங்களுக்குள்ளே இது பண்ணுறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் கனெக்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் வருதில்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து இதுலேயும் வராது, அந்த செயின் போட்டு. இதில் ஒரே ஒரு ஆட்னா பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. உண்மையுமே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு. ஸோ வீடியோ பிடித்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிமாண்டி காலனி படம் உங்களுக்கு ட்ரெய்லர் வந்து பிடிச்சா கீழே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதே வீடியோ இதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பியர் சேனல் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் பியர் ரியாக்ஷன்ஸ்.